24வது சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 24வது சங்கீதம் 3வது வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார்? வாசிங்க. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து. என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. யார் கர்த்தரிடத்துல நிலைத்திருப்பானா கையில சுத்தம் இருக்கணும், இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து, இருதயத்துல மாசு இருக்க கூடாது, தன் ஆத்துமாவை மாயைக்கும் ஒப்புக்கொடாம கபடாய் ஆணையிடாமலும் சத்தியம் பண்ணாம இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்ற, யார் தேவனுடைய கூடாரத்துல தங்கியிருக்க முடியும் அப்படின்னா, கைகளில சுத்தம் உள்ளவன், லஞ்சம் வாங்காதவன், அசுத்தமானத பணத்தை தொடாதவன், கர்த்தருக்கு முன்பாக ஒருவரையும் அடியாதவன். பாருங்க, உன் கைகள் என்னெல்லாம் தொடுது, என்னெல்லாம் செய்து என்று கர்த்தர் பார்க்கிறார். உன் கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா என் கைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். வாய் தந்து சொல்லுங்க. 2 கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே என் கைகளை சுத்திகரிங்க என்று சொல்லுங்க. Cleanse my hands, O Master. என் கைகளை சுத்தம் பண்ணுங்க. உம்முடைய ரத்தத்தினால் என் கைகளை சுத்திகரிப்பீராக. அடுத்தது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இருதயத்துல மாசு இல்லாதவன். இருதயத்து மேல கை வைங்க. ஏசப்பா, என் இருதயத்துல யாரு மேல கசப்பு, வைராக்கியம், அசுத்தமான யோசனைகள், அந்த பிரிவினைகளை உண்டாக்குகிற யோசனைகள், ஆண்டவரே கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனைகள் உண்டாகாதபடிக்கு என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லிடுவோம். ஆமென். கபடாய் பேசக்கூடாது. மற்றவர்களை குறித்து உன் வாயிலிருந்து தவறாய் பேச வேண்டாம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அப்படியே நாவு மேல கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் வாயை நீர் ஆளுகை செய்யும். ஆமென். உங்க வாய் சுத்தமா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை சுத்தமா இருக்கும். அப்படியே பார்த்து சொல்லுங்க. பக்கத்து கால பார்த்து சொல்லாதீங்க, இப்படி வச்சுக்கோங்க கையை. உங்க கை வச்சு சொல்லுங்க. உங்க பேரை சொல்லுங்க. கிளமெண்ட், உன் வாயை சுத்தமா, என் பேரை சொல்லக்கூடாது, உங்க பேரை சொல்லணும். கிளமெண்ட், உன் வாயை சுத்தமா இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கை சுத்தமா இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கை கெடுறது எதனால தெரியுமா? வாயினால. எந்த நேரத்துல எப்படி பேசணும், என்ன பேசணும்னு தெரியாமலேயே நிறைய பேர் வாழ்க்கையே இழந்து போயிருக்கிறாங்க. 18 வருஷம் ஒரு கணவர் தன்னுடைய மனைவியும் கணவரும், அந்த புருஷனும் மனைவி பேசாமலே ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க. 18 வருஷம். ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த அவங்கள கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. 2 பேரும் அழுகுறாங்க. ஆனா அவர் எல்லாமே பண்ணுவார். வண்டியில கொண்டு வந்து அவரை விடுவாங்க, அப்புறம் பக்கத்துல உட்காருவாங்க. இவங்களுக்கு நடுவுல ஒரு பையன் உட்கார்ந்துருப்பான். அவன் தான் அப்பா சொல்றார், டாடி அம்மா சொல்றார். இந்த போஸ்ட்மேன் வேலை பார்ப்பான் பாருங்க பசங்க, அவரு பண்ணி நிற்கிறார். இந்த 2 பேருமே 18 வருஷம் பேசலையா? ஆச்சரியமா இருந்தது. எப்படியா 18 வருஷம் பேசாம இருக்கீங்க ஒரே வீட்டுல இருந்துக்குன்னு? அப்ப அவங்க சொன்னாங்க, சார் அவங்க ஒரு இடத்துல, வேறு அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல, வேற இடத்துல வரேன் சார், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இவ இந்த வார்த்தைய சொல்லிட்டா, அப்போ என் மனசு உடைஞ்சிச்சு, அதனால நான் அவ கூட பேசினேன். அந்த அம்மா சொல்றாங்க, சார் இவர் மட்டும் சும்மா இல்ல, இந்த வார்த்தைய சொல்லிட்டார், அந்த வார்த்தை நான் இங்க நின்னு சொல்லக்கூடாது பாருங்க, அதனால 18 வருஷம் பேசலையா. ஆச்சரியமா இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் இருதயத்துல உன் நாக்கு சுத்தமா இருக்கணும். ஒருவேளை அவசரப்பட்டு பேசும்போது, எல்லாருமே மனுஷங்க தானே, நீங்க பேசும்போது ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. அதனாலதான் பாருங்க, நான் ஒரு நாள் ஒரு இடத்துல பைபிள் காலேஜ் நான் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இடத்துல நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவரே என் நாக்குல இருந்து எந்த தவறான, ஆண்டவரே ரொம்ப எந்த தேவையில்லாத வார்த்தை வரக்கூடாது, என் வார்த்தையை ஃபில்டர் பண்ணுங்க அப்படின்னு நான் ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை காமிச்சார். எல்லாரும் வாசிங்க, இந்த வசனத்தை எல்லாரும் வீட்டுல வச்சு ஜோம் பண்ணணும், சரிங்களா? அப்படி இருந்தா அந்த வசனத்தை வாசிங்க, இல்லைன்னா வாசிக்க வேண்டாம். 119:66 வாசிங்களேன். 119:66. நான் இந்த வசனத்தை வச்சு நானும் ஜோம் பண்றேன், நீங்களும் ஜோம் பண்ணணும். 119:66 வாசிங்க. உத்தம நிதானிப்பையும், வாய் தந்து எல்லாரும், உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். ஆமென். உத்தம நிதானத்தையும்
என்ன அர்த்தம்னா, நம்ம பேசுற பாஷையில அவர் என்ன சொல்லுது, நிதானத்தையும் அறிவையும் எனக்கு போதியும். இது ரெண்டுமே உங்களுக்கு ஒவ்வொரு நாள் இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உன் வாயின் வார்த்தை உனக்கு நன்மையும் தீமையும் கொண்டு வரும். வேதத்துல வாசிக்கிறோம், ஆயுசு சக்கரத்தை நாக்கு குறைச்சிடுமா. அதனால அவிசுவாசமான வார்த்தை, மற்றவரை குறித்து தவறுதலாய் பேசுகிறது, கபடமுள்ள வார்த்தை, கெட்ட வார்த்தை, இவைகள் வாயிலிருந்து புறப்படல் ஆகாது. நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அந்நிய பாஷை பேசிங்கன்னு திருப்பியும் கெட்ட வார்த்தை பேசுனா நீ இன்னும் மனம் திரும்பலன்னு அர்த்தம். ரட்சிப்பே சரியா இல்லைன்னு அர்த்தம். மனம் திரும்பணும். ஆமென். அல்லேலூயா. யாராவது அவசரப்பட்டு நிதானம் இல்லாம கெட்ட வார்த்தை பேசுனா நீ பரலோகமே போறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா தெரியாதவனுக்கு ஒரு அடி, தெரிஞ்சு செய்கிறவனுக்கு பல அடி உண்டு. அதனால கவனமா இருங்க. வாய் தந்து சொல்லுங்க, கர்த்தாவே நிதானத்தையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். ஆமென். ஒவ்வொரு நாள் வச்சு ஜெபம் பண்ணுவீங்களா? ஒவ்வொரு நாளும் வச்சு இத ஜெபிங்க. 119வது சங்கீதம் 66வது வசனம்.